வேலு எப்படி இருக்கு? என்ன வேலு இப்படி ஃபீல் பண்ற? என்ன சுந்தர், கேவலம் ஒரு இதுக்காக என்ன பேச்சு, என்ன கிண்டல். ரோட்ல போறவன் கூட கண்ணாடியை பார்க்காம என் தலையை பார்த்து சீவிட்டு போறான். கவலைப்படாத வேலு, இனி எவனும் வரமாட்டான். சத்தியமா சொல்றேன் சுந்தரவண்டி, இப்பதான் எனக்கு ஒரு கான்பிடென்ட், தைரியம், உறுதி எல்லாம் வந்திருக்கு. எது எப்படியோப்பா, நீ அரசியல்ல நிக்காத வரைக்கும் சரி. சரி சுந்தர், இந்த முடி வளருமா? ஏன் கேக்குற? இல்ல ஏன் கேக்குறேன்னா, மாசம் மாசம் உங்ககிட்ட வந்து முடி வெட்டிட்டு போகணுமா? ஏன் முடி கொட்டுச்சுன்னு இப்பதானே தெரியுது. இந்த முடியும் கொட்டுச்சுன்னா அப்புறம் விக்க தான் மாத்தணும். சும்மா போ சுந்தரவண்டி. சரி வரட்டா. வேலு, காருக்கு பதிலா தான் விக்கு, ஞாபகத்துல வச்சுக்க. அது ஏன் பொறுப்பு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விக்கு கமிஷன்ல தான் வாங்கினதுன்னு எக்காரணம் கொண்டு என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு மண்டையிலே கொட்டி கொட்டி இதையும் பிச்சிருவா. அப்புறம் கேட்டா சும்மா பிரியத்துல அன்பா கொடுத்துன்னு சொல்லிடு. நீ காரை மட்டும் வித்து கொடு, உனக்கு பங்கு வச்சு விக்க வச்சு விடுறேன். ஆஹா, நண்பன்டா. எப்படி இருக்கு? நான் பயந்தே போயிட்டேங்க. இந்த விக் எவ்வளோ? விலையெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்ட் ஃப்ரீயா கொடுத்தான். ஃப்ரீயா கொடுத்தானா? இனிமே இதை தான் வச்சுக்க போறேன். இங்க பாருங்க, இந்த விக்க பார்த்தா என் புருஷன் கூட இருக்கிற மாதிரியே இல்ல, வேற எவன் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. இருங்க, அவசரப்படாதீங்க. இருட்டுல இருந்தா கூட நீங்க பளிச்சுன்னு பகல்ல இருக்கிற மாதிரியே தெரிவிங்க. ஆனா இப்படி பட்ட பகல்ல உங்களை அடையாளமே தெரியலங்க. இங்க பாருங்க, இனிமே என் கூட இருக்கும்போது இந்த விக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. வெளியே போகும்போது வச்சுக்கோங்க. திரும்ப வீட்டுக்கு வரும்போது செருப்பை கழட்டி விடுற மாதிரி இந்த விக்கையை கழட்டி வச்சுட்டு தான் வரணும். கழட்டுங்க, முதல்ல கழட்டுங்க. அப்பாடா, இப்பதாங்க பளிச்சுன்னு இருக்கீங்க. ஐயோ என்ன அழகு. இதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்தப்பா, இத கொஞ்சம் குடிச்சுக்கோ, குடி. தம்பி, ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. டேய் குடி. என்னாச்சு? எடுப்பா. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்க. ஒரே தொடச்சு விட்டு வரேன். ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்க. அத்தை கிட்ட கொடுத்துட்டு வாங்க, அத்தை தொடச்சிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல. ஏய், எதுக்குடி இப்ப என்ன தனியா கூட்டு வர? ஏங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு கூறி இருக்கா? என்னடி சொல்ற? அப்புறம் வந்தது வராதமா பக்கத்துல உட்கார்ந்து வாந்தி தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அதுக்கு என்னடி? என்னதான் இருந்தாலும் எனக்கு தம்பிடி அவன். ஆமா, அவர் உங்களுக்கு தம்பினே இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா வந்திருக்கிற நோய்க்கு தெரியுமா? என்னது நோயா? நோயானா அப்புறம் வந்திருக்கிறது என்ன? காய்ச்சலா, பேதியா? வந்து 2 நாள் ஓடி போறதுக்கு வந்திருக்கிறது பெரிய வியாதிங்க, பெரும் வியாதி. ஏய், என்னடி சொல்ற? எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது எதுவும் பிடிக்கலங்க. நீங்க பாட்டுக்கு ஒட்டி வருசுறீங்க. நாளைக்கு இந்த வியாதி உங்களுக்கு தொத்திக்கிட்டா நான் இங்க தெருவில நிப்பேன். ஏய், இந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இவங்க பெரிய டாக்டர். அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி இல்லன்னு டியூப் வச்சு சோதனை பண்ணாரு. காலம் கெட்டு கிடக்குங்க. எப்ப எந்த வியாதின்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஒட்டுவாரொட்டி கழுதிங்க, தொட்டா பத்திக்கும். ஆமாங்க, நேத்து வரைக்கும் அவர் நல்லா தானே இருந்தாரு. இன்னைக்கு வாந்தி, காய்ச்சல், தலைவலி, மண்டவலின்னு எத்தனை வருது? எதனால? கேன்சர் இருக்கிறதுனால தானே. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பா அம்மா அவர் பாத்துக்க 1000 பேர் இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. என்னடி பீதி கிளப்புற? ஆமாங்க, உங்க தம்பி இருக்கிற இருப்ப பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. நாளைக்கு ஒரு டாக்டரை பார்த்து நீங்க உடம்பு முழுக்க டெஸ்ட் எடுத்துறது தான் நல்லது. இதுக்கு எதுக்கு டெஸ்ட்? ஆமா, எதுக்கு என்னன்னு தான் உங்க தம்பியும் கேட்டாரு. என்னாச்சு? வந்துச்சுல்ல வேணா? நாளைக்கு உங்களுக்கும் வரணுமா? நீங்க வேற வாந்திய தொடச்சு விடுறீங்க. எச்சி காத்துல பட்டாலே இந்த மாதிரி நோய் தீயா பரவும். முதல்ல நீங்க டாக்டர் போய் பாருங்க.
எனக்கு அந்த மாதிரி இருக்காது. இல்லைன்னா சந்தோஷம், இருந்தா ஏன் வாழ்க்கை போயிடுமே. ஏமாப்ல, நான் பாத்துக்கிறேன்னு சம்பந்தி போயிருக்காரு, அவளை சீக்கிரத்துல விட்டுருவாளா என்ன? தெரியல மாமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்தான். கை வச்சிருக்காரு மாமா. இப்ப எனக்கு இருக்கிற பையன் என்னன்னா, அசோக் பண்ண காரியத்தால அதிகாரிகளை திருப்பி கலர ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய சிக்கல் தான் மாமா. என்ன மாப்ள சொல்றிய? ஆமா மாமா, அரசு அதிகாரிகளை என்னைக்குமே பகைச்சிக்க கூடாது. பாருங்க, நமக்கு உதவி செய்யற அதிகாரியும் அங்கதான் இருக்காரு. இது நம்ம நல்லதுக்காக, ஏன் பழக்கத்துக்காக எனக்கு இங்க ரைடு வர போற தகவலை கொடுத்தாரு. நாம அவருக்கு செய்ய வேண்டியது செய்ய போறோம். அவரும் வாங்கிப்பாரு. ஆனா கை வச்சு என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இவருக்கு விழுந்தது தான் நாளைக்கு நமக்கு ஒண்ணு கூட்டிட்டா நமக்கு தானே சிக்கல். சமயம் பார்த்து அங்க சொல்லி நமக்கு தெரியாம அவங்க இங்க ரைடு வந்தா யாருக்கு பிரச்சனை? நமக்கு தானே. அட, ரைட்ல பிரச்சனைனாலும் அங்க உள்ள இருக்கிற ஆட்களை வச்சு சரி பண்ணிடலாம். ஆனா அசோக் பண்ணது டூ மச் மாமா. பாத்தியாடி மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு? நீ வேற வெக்கம் இல்லாம அவனை போய் மயனுக்கிற. அவன் எவ்வளவு பெரிய ஏழரையை கூட்டிருக்கான் பாத்தியா? ஆமா, இதுல ஒரு நல்லது இருக்கு. அசோக்கை நீங்க வெளில எடுக்கிற முயற்சியில இல்ல. இதனால அசோக்கும் உங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லைன்னு அதிகாரிகள் நினைக்கலாம். அதான் அசோக் விஷயமா நீங்க மேற்கொண்டு தலையிட வேணா நான் சொன்னது. மாமா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை, நீங்களும் என்ன தப்பா நினைக்காதீங்க. இதை மனசுல வச்சுட்டு தான் நான் அசோக் விஷயத்துல பேசினேன். என்னடா நம்ம மாப்பிள்ளை இப்படி பட்டுன்னு கைவிட்டாருன்னு நீ நினைக்க வேண்டாம். எனக்கு மாமா சொல்லு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் உங்க சொல்லும். இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் மாமா பேச்ச கூட மீற தயாரா இருக்கேன். அதுக்காக அவர்கிட்ட போராடுவேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல அத்தை. அதனாலதான் நான் தயங்குறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோம் வர முடியாத அளவுக்கு உங்க மனசு மறத்து போச்சுல்ல? ஆமா, அதான் மறத்து போச்சுல்ல. என்ன அப்பா, பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா கண்டிச்சு திருத்தலாம், இல்ல அடிச்சவங்க கூட திருத்தலாம். ஆனா நீ எக்கேடு கெட்டு போன்னு கைகளை விடக்கூடாது. நீங்க என்ன கைகள் உன்னது மட்டும் இல்லாம நீ என் மகனே இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. ஆமா, நீ பண்ற ஒவ்வொரு கூத்துக்கும் உன்னை மண்டியில தூக்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் வாங்க போடா போக்கத்த வேலை. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு எனக்கு ஏற்பட்ட விரிசல் காரணம் என்னுடைய நடத்த இல்ல. இந்த நிக்கிறானே இந்த தருதல இவன். சும்மா கத்தாதீங்கப்பா. சொன்னாலும் சொல்லாட்டி இவன் தருதலானே. ஏப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு காலத்துல குடிக்க அடிமையா இருந்தப்ப ஒரு தகப்பனா என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொன்னீங்க? இவன் குடிக்கிறது குடிக்கட்டும், ஆனா குடிச்சிட்டு கண்ட இடத்துல ரோட்ல வந்து அசிங்கப்பட வேண்டாம், வீட்லயே குடிச்சிட்டு கிடக்கட்டும் நீங்க சொல்லல? ஒரு கம்பீரமான ஒருத்தர் பெத்த பிள்ளை தப்ப கூட கண்டிக்க முடியாம சொன்ன வார்த்தை தான் அது. வீட்லயே குடிங்கன்னு பெத்தவர் அவர் வாயாலே சொல்ல வச்சிட்டீங்களே, இதை வேற அசிங்கம் இருக்கான்னு என் பொண்டாட்டி கேட்டா. அன்னைக்கு விட்டேன் குடிய. அப்புறம் இந்த விளங்காதவன் வந்து நல்ல மாதிரி நடிச்சு எனக்கு ஊத்தி கொடுத்து கெடுத்தான். ஏய் நிறுத்துடா, என்னவோ நல்ல மாதிரி பேசுற. அவர் என்ன உனக்கு என்ன ஊத்தி கொடுத்தாரு? அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல மாப்ள, நீங்க சொன்னதே சரி. ஆவுனா எதுக்கெடுத்தாலும் உங்களையே குத்த சொல்றேன். என்னமோ உத்தம ஊத்துற மாதிரி இந்த ஊர்ல என்னை விட ஆளே இல்லைங்கிற மாதிரி பேசுறேன். ஏண்டா, அவர் தான் குடிக்க சொன்னாலும் குடிச்ச, அவர் எதை திங்க சொன்னாலும் திம்பியா? இப்ப நீங்க திங்கிறீங்கல்ல? நான் சொல்றேன் யோகிக்க ராஸ்கனே. அவங்க உங்களுக்கு கோவம் வரணுங்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாங்க. இப்படி எல்லாம் ஏத்தி விடுறாங்க. நீங்க மாமா கோவம் விடுறீங்க? இல்ல மாப்ள, அவன ஐயோ மாமா பேசுற பேச்ச பாரு. ஆமா, அவங்க சதி உங்களுக்கு புரியலையா? நீங்க கோவிக்கணும், உங்க உடம்புக்கு முடியாம போகணும், இங்க ஏதாவது தப்பா நடக்கணும், அதான் அவங்க நினைப்பேன். ஆமா, அப்பதானே நீ எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட முடியும். அயோக்கிய பையல. ஓய்,
இந்த வீட்டுல என் மாப்பிள்ளை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கு யோகியதை கிடையாது. பேசாம போயிருங்க, என்னை குலகாரன் ஆக்கிறாதீங்க. அப்ப அவனை கொண்டு ஜெயிலுக்கு போங்க, நாங்களும் நிம்மதியா இருப்போம், இந்த குடும்பமும் விளங்கும். பாத்தியா உன் புள்ள பேச பாத்தியா? ஏமா நீ கொஞ்சம் சும்மா தான் இருமா. இல்லப்பா, இப்படி எம்ஜிஆர் நடிப்பு நடிச்சிட்டு நம்பியார் வேலை பாக்குறான் இவன். இருங்க இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் திரும்ப சொல்றேன், இவன் முழு அயோக்கியங்க. ஏய் போய முதல்ல வெளிய. ஏன் மாமா நீங்க வாங்க மாமா சொல்றது மாமா நில்லுங்க மாமா. மாமா ஏய் வாங்க விடுங்க, வாங்க என் கூட வாங்க, நீங்க வாங்க போங்க. ஏன் மாமா நீங்க அவருக்குள்ள போய் சண்டை போட்டு போங்க, பாத்து போங்க மாமா, நீங்க வாங்க. என்ன மாமா அவங்க தான் ஒரு திட்டத்தோட பேசுறாங்கன்னா நீங்களுமா? இத பாருங்க, கோவத்துல உங்க கைகாலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு மாமா. எனக்கு உங்க உடம்பு தான் முக்கியம் மாமா. மாமா நீங்க தான் மாமா எங்க ஆதாரமே. நீங்க இப்படி கோச்சிக்கிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டா எப்படி மாமா? மாமா எனக்கு நீங்க வேணும். அவங்க இன்னைக்கு கோச்சிப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா நீங்க மாமா உங்களை மாதிரி ஒரு தகப்பம் கிடைக்கலன்னு ஒவ்வொரு நாள் துடிச்சிருக்கேன் மாமா. நீங்க எனக்கு மாமாவை கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். ஆனா அசோக் உங்க மக உங்களை பெத்தவரும் கூட பார்க்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மாமா. என்ன செய்யுது மாப்பிள்ள, எல்லாம் நான் செஞ்ச பாவம் மாப்பிள்ள. இல்ல மாமா, இல்ல உங்களை மாதிரி ஒரு தகப்பம் கிடைச்சது அது அவரோட புண்ணியம் மாமா. அவங்க என்ன அயோக்கியன் மோசமானவன் ஏன் திருடன் கூட சொல்லிக்கிட்டுமே எனக்கு கோவமே வராது மாமா. ஆனா உங்களை எழுத்து மாமா ஒவ்வொரு நொடியும் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துராதா, உங்களை வழிகாட்டியா வச்சு இந்த குடும்பம் முன்னுக்கு வந்துடாதான்னு ஒவ்வொரு நாளும் படாப்படுறேன். ஆனா அவங்க தான் மாப்பிள்ள, நீங்க தருமர் மாப்பிள்ள, நீங்க தருமர். நீங்க பாக்குறதெல்லாம் நல்லதா தெரியும், ஆனா நான் பெத்தி வச்சிருக்கேனே அவன் துரியோதன மாப்பிள்ள, பாக்குறதெல்லாம் கெடுதலாத்தான் தெரியும். மாமா இப்ப போனாரு யார் மாமா? உங்க முன்னாடி நெஞ்சு நிமித்தி பேசுறப்ப எனக்கு அப்படியே கை காலெல்லாம் துடிக்குது மாமா. ஏதாவது ஏற கூட ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால எப்படி மாமா உங்க முன்னாடி தைரியமா பேசலாம்? யாரால? எல்லாம் அசோக்கால தானே? ஆமா மாமா, அசோக் உங்களுக்கு பயந்து நடந்துருந்தா அந்த கேட்டு பெருச்சாளி இன்னைக்கு உங்க முன்னாடி கிச்சு கிச்சு கத்துமா? அதை விட அவர் பொண்ணு என்ன மாமா அது? என்ன குடும்பம்னா 4 சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். பொம்பளைங்க தான் பார்த்து பதவிசா இது நல்லது இது கெட்டதுன்னு நமக்கு சொல்லி தரணும். ஆனா அது என்னடானா குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரில பாஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களை என்ன கொலை பண்ண சொல்லுது. நம்ம வீட்டுல வீடான வீட்டுல பேசுற பேச்சாது இல்ல மாப்பிள்ள, என்னைக்கு நான் பெத்த மக இந்த வீட்டை விட்டு ஓடினாலோ அன்னைக்கே என் மான மரியாதை அத்தனை போச்சு. இன்னும் அசிங்கமா இருக்கு எனக்கு. இல்ல மாமா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு அவசரம் அண்ட விடாம பாத்துப்பேன். இனி நான் பொறுமையா இருக்க போறதில்ல மாமா. இனி நான் பொறுமையா இருக்கிறதுல அவசியமே இல்ல. என்னத்தன பேசினாங்க? எதுக்கு மாமா உங்களை பத்தி பேசணும்? இனி யாராவது ஒரு வார்த்தை உங்களை பத்தி தப்பா பேசட்டும், பேசி பார்க்கட்டும். என்னோட ஒரிஜினல் முகத்தை பாப்பாங்க, இந்த கோகுலோட ஒரிஜினல் முகத்தை பாப்பாங்க மாமா. மாமா இத பிடிங்க மாமா, இத சாப்பிடுங்க. என்ன மாத்திரங்க இது? இது தூக்க மாத்திரை. பாரு மாமாவுக்கு பிபி ஏறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கே டாக்டர் 1000 தடவை சொன்னாரு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. ஆனா நம்ம வீட்டுல இத பாரு, இது சரி வராது. இத பாரு, மாமாவை எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட்டு போய் நல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். மாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க படுங்க, சொல்றேன் நீங்க படுங்க மாமா, படுங்க. அப்புறம் மாமா நான் போய் பண நகையெல்லாம் கொண்டு வந்துடுறேன். மாப்பிள்ள ரோகிணி, நான் வந்து ரோகிணி அப்பா, நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ண புண்ணியம் ஒண்ணுதான். அவர் உனக்கு புருஷனா கிடைச்சது, எனக்கு மருமையனா வாச்சது. அது ஒண்ணுதாமா நம்ம செஞ்ச புண்ணியம்.
ரோஹிணி நான் சொல்ல மறந்துட்டேன். மாமா நல்லா தூக்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. சரி. நான் போன உடனே வந்துடுறேன். எங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன ரோஹிணி எனக்கு தெரியாதா? அது பார், நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாரும் எந்த கவலையும் படக்கூடாது. மனசுல வச்சுக்கோ, என்னால இந்த குடும்பம் இன்னும் பார்க்க கூடாது எல்லாத்தையும் பார்க்கும். ஊரே மெச்சம். அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். ரோஹிணி மாமாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் எல்லா நகையும் எல்லா பணத்தையும் பத்திரமா எடுத்துட்டு வரேன். நீங்க படுங்கப்பா.